எல்லா இதுலேயும் கையாளாகாதவன் வந்து எல்லா வருஷமும் இதை தான் பண்ணிட்டு இருப்பான். விட்டுட்டு போகிறது பாதி விட்டு ஓடிருக்காங்க சார். அதில் இந்த இப்போ இந்த கேரக்டர் போலி சாமியாடுறது நான் சொல்லலை சார். இல்லை சார், சாமியே வந்து சொன்னாலும் இங்கே சில விஷயங்கள் மாறாதுன்னு தான் சொல்ல வந்தோம். சாமியே வந்து சொன்னாலும் நான் ரெண்டையும் இப்போ கற்றுக்கிறேன் சார். அடுத்த படத்தில் மாற்றிக்கிறேன் சார். அடுத்த படத்தில் மாற்றிக்கிறேன். அப்படி அந்த வாழ் வைக்கல சார். முடிஞ்சளவு ஸ்லாங் கொண்டு வர ட்ரை பண்ணோம். எங்களுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ பெட்டராக கொண்டு வரணும் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த படங்களும் என் மாவட்டம் சார்ந்து தான் இருக்கும். ஸோ அதில் நான் இந்த விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணேன். நம்ம மாவட்டத்தை சார்ந்து தான் சார் இருக்கும். அதை நான் கரெக்ட் பண்ணிக்க பார்த்துருக்கேன் சார். நன்றி. நீங்கள் சொன்னது ரொம்ப நன்றி சார். நன்றி. கடைசி வரைக்கும் அதாவது ஒரே ஒரு ராத்திரியில் இவ்வளவு அருமையான கதையை சொல்லிடுங்க. அது முக்கியமான விஷயம். அது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் வந்து தண்ணி அடிக்கிறதுல அந்த பந்தல்களை தான் அடிப்பாங்க. நீங்கள் வேணும்னே கொண்டு போய் வெளியே பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்கீங்களே. எங்கள் அப்பா அங்கே தான் சார் அடிக்கும். அதனால் அங்கே மாற்றிட்டேன். நான் அங்கே வாழ்ந்த அங்கே பார்த்தது தான் சார். பஸ் ஸ்டாப் அந்த அங்கே நிறைய ஸ்பாட் இருக்குது. இது இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சுது, அதனால் வச்சோம் சார். மணி அடிக்கிறது யாரு கோயில் காற்று சார். அதாவது ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பண்ணால கொஞ்சம் அடக்கிட்டு. ஹீரோவையா சார்? ஹீரோயினை அடக்கிட்டு. இல்லை சார், இந்த படத்தில் ஹீரோ பண்ண பெரிய ஹீரோயிஸுமே ஹீரோயினை செகண்ட் ஹாஃப் விளையாடுறத விட்டது தான். அவர் வேறு எந்த ஹீரோவும் அதை பண்ணுவாங்களா அப்போ விளையாடுறதில்ல. ஹீரோயின் தான் கடைசி ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்க. அது ஹீரோ பின்னாடி நிற்கிறாருல, அதுதான் மிகப்பெரிய ஹீரோயிசமாக நான் பார்க்குறேன் சார். ஒரே ஒரு கோயில் எல்லாரும் நீங்கள் நைட்டு முதல் நைட் 12 மணிக்கு மேலே தான் போகிறீங்க கோயிலுக்கு. அங்கே பூசாரி எதுக்கு நைட்டில் வராங்க? அதான் காலையில் சொல்லியிருப்பார்ல சார், இந்த மாதிரி பக்கத்தூரில் கும்பாபிஷேகம் அங்கேருந்து வரேன் ஃபஸ்ட்டு சீன்லேயே அதை சொல்லியிருப்பார். கொஞ்சம் கொஞ்சம் கன்வே ஆகலைன்னா அதை மாற்றிக்கிறேன். கேட்கல சார். அது இப்போதைக்கு சொல்ல காரணம் சொல்லிருந்தீங்க. என்னால் ஒன்று வாழ வைக்க முடியாது. அந்த வார்த்தை நல்ல. இல்ல சார், எல்லா இதுலயும் கையாளாகாதவன் வந்து எல்லா வருஷமும் இதை தான் பண்ணிட்டு இருப்பான். விட்டுட்டு போறது பாதி விட்டு ஓடிருக்காங்க சார். அதுல இந்த இப்ப இந்த கேரக்டர் முதராத்திரி சம்பந்தப்பட்டு நடக்கிற ஒரு கதை. அது கண்டென்ட் அது பார்ட் 2ல சொல்றோம் சார். நிஜ சம்பவங்களை பாதிப்பாங்க. ஒரே நாள் நடக்கு எல்லாமே சீன் ரொம்ப நல்லா இருந்தது. ஏதாவது பாதிப்பா இல்லை உங்களோட அனுபவம்? இல்லை, இது அவரோட அனுபவம். அப்பவே சொல்லிட்டாரு. என்னோட அனுபவம் அதை கேட்கல. இல்லை, சின்ன சின்ன அந்த கேரக்டர்ஸ், அந்த பஸ் ஸ்டாப்பு, இந்த பொம்பளைங்க பேசுறது எல்லாமே ரியல் லைஃப்பில் நான் பார்த்து இது பண்ணது தான். சம்பவம் வேற ஒரு இன்சிடென்ட்டு, அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி பின்னப்பட்டது தான். தேங்க்ஸ். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இவ்வளோக்கு நான் மாற்றிக்கிறேன். ஒரு திருஷ்டி மாதிரி இருக்கட்டும் சார். இதே மாதிரி தான் ஃபங்க்ஷனில் பேசிட்டு கடைசியில் ஒரு ஈக்குவல் சார் கொஞ்ச நாளில் லவ் மேரேஜ் பண்ணிட்டார். நீங்களும் அந்த ஃபங்க்ஷனில் அதே மாதிரி பேசி முடிக்கணும் ஒரு எமோஷனலாக பேசினாங்க. அது என்னது? கல்யாணம் யூ அந்த யூ இவ்வளோ நேரம் நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு. இல்லை சார், இன்னும் அதுக்கு இருக்கு சார். சாரி சார், கவுண்டமணி சார் மாதிரி ரொம்ப பிடிக்குங்க சார். எனக்கு வந்து தேங்க்யூ சார். நீங்கள் பெரிய லெஜண்ட்ஸு, அவங்க பேரை மென்ஷன் பண்ணி என்னை நீங்கள் ரிலேட் பண்ணி பேசுகிறதே இப்போ ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு.
எனக்கு ரொம்ப என்னோட மாஸ்டர்ஸாக பார்க்குறது மணிவண்ணன் சார், சத்யராஜ் சாரையும் கவுண்டமணி சாரையும் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஸோ அது இம்பேக்ட் இருந்துச்சு. அதோட இது நான் வாண்டடாக பண்ணல, பட் அது தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் காமெடி நடிகராகவே இப்போ நானே கதை வச்சிருக்கேன். வச்சிருக்காரான், அவன் எடுக்கட்டுங்க கூடிய சீக்கிரம். அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நான் என்னாச்சு நல்ல படம், பெரிய படம் பண்ணிருக்கீங்க. இல்லைண்ணா, எனக்கு இந்த கதை வந்து இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்காக ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு பொருத்தமான கதையை அவன் சொன்னான். எனக்கு இதில் திருப்தின்னு. எனக்கு வந்து எல்லாரும் ஃபேமிலியோட வீட்டில் உட்காந்து சந்தோஷமாக பார்க்குற ஒரு படம் கொடுக்கறதுல திருப்தி. அது எனக்கு இதில் கிடச்சிருச்சு. ஆமாண்ணே, அதுதானே. இப்போ என்னன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, முதராத்திரி சுற்றி நடக்கிற படம் தான். முதராத்திரி டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. மோகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. இது வந்து எனக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதராத்திரி மோகம் சொல்லிக்கிற அளவுக்கான வார்த்தை இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி அப்படி நீங்கள் இது ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவீங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. இது ரெண்டு படத்துல எல்லா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதை தாண்டி இந்த படத்துல கொடுத்துருக்கீங்க. தனுவம் எப்படி இருக்கு? எனக்கு வந்து இந்த கேரக்டர் ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபீமேல் கேரக்டர் எல்லாம் பார்க்க முடியும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ரேர், ஆனால் அது எனக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு நான் ராஜாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதுதான். அது எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் வேறு இருக்கு. ஸோ பேனிக் ஆகிட்டேன் எல்லாரையும் பார்த்துட்டு. அதான் இல்ல அடுத்து தேவயானி மாதிரி ஜோதிகா மாதிரி வருவீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படியெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இல்லை நான் எப்போ சொல்கிறது, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல கதையோட பார்ட் ஆக முடிஞ்சதுக்கு, நல்ல டீமோட ஒர்க் பண்ண முடிஞ்சதா சந்தோஷமாக இருக்குது. அப்படி நல்ல படங்கள் வந்தால் ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த படங்கள் ஹிட் ஆகுது. ஸோ அதில் பார்ட் ஆக முடிஞ்சதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது ராஜாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவ்வளோலாம் பண்ணல, நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். பட் எனக்கு முடிஞ்ச அளவு பாராட்டுறாங்க. இல்லை நான் ஒரு 10 தடவை பார்த்துட்டேன். என்னதுங்க நான் அது ரிவீல் பண்ணது. ஆமாம் சார். இந்த கதையில் இருக்கிற இவருடைய ஒய்ஃப் கேரக்டர் ஆகட்டும், அந்த 2 கேரக்டர்ஸ்க்கு ஆகட்டும், அதுவும் நான் ரியல் லைஃப்பில் பார்த்தவங்க தான். ஸோ அது இருக்கு. தேங்க்யூ சார். ஆகஸ்ட் 21 எல்லாரும் 21 தியேட்டரில் வந்து படம் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்து புது படம் இந்த மாதிரி வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டு இதை நிறைகள் நிறையா சொல்லிட்டீங்க, குறைகளையும் கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம். படம் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் கொண்டு போகிறது இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது. பிரச்சனை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுது, வந்து பார்த்துருங்க தேட்டரில். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் படம் பார்த்துட்டு எல்லோரும் பேசுனீங்க. எனக்கு எல்லோரும் படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து ட்ரெய்லர் லான்ச்சில் நான் சொன்னது தான். ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து நீங்கள் சின்ன சின்ன எழுத்துக்கள், நீங்கள் பண்ண விஷயங்கள், நீங்கள் பண்ண சப்போர்ட் தான் வந்து இன்றைக்கி இந்த படம் முதல் ஹீரோவாக பண்ணுற அளவுக்கு எனக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த படத்தையும் நீங்கள் வந்து கைப்பிடிச்சி கொண்டு போயிருவீங்கன்னு எனக்கு அதீத நம்பிக்கை இருக்குது. ரிலீஸ் நினச்சி பயம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். நீங்கள் எனக்கு அந்த மாதிரி அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் மக்களுக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன பார்த்துட்டு எப்படி சந்தோஷமாக நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்கள் எழுத்து மூலயமா உள்ளார வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு படத்தோட பார்ட்டாக முடிஞ்சதுக்கு. நீங்கள் எல்லோரும் உங்கள் டைம் கொடுத்து வந்து பார்த்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லிடுங்க. இது வந்து ஒரு பெரிய டெபியூ டைரக்டர் ரிஷிகாந்த், அவங்க ஃபஸ்ட் ஹீரோவாக பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை எங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. எல்லாம் படம் பார்த்தீங்க. சிரிப்பு சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது, டோர் வெளியே இருந்து கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றி எழுதுங்க, எங்கள் எல்லாரை பற்றியுமே எழுதுங்க. நீங்கள் தான் படத்தை கொண்டு போகணும். நான் நடித்த சின்ன சின்ன படங்கள் நிறைய இடத்துல என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி லைக் அந்த வளர்ச்சி தான் இவ்வளோ தூரம் எங்களை கூட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக படத்தை பற்றி எழுதுங்க, நல்லபடியாக கொண்டு போங்க. ரொம்ப நன்றி. ஆகஸ்ட் 21 எல்லா தியேட்டர்லையும் வருது, பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் பரத் சங்கர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு. அண்ட் நீங்கள் உள்ளே எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றதை வந்து வெளியே இருந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், சைட்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம். உங்களோட ரியாக்ஷன் ஒன்று எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான அறுவடை வந்து இப்போது செஞ்ச மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் எல்லோரும் சைட்லேருந்து ப்ளஸ் என் சைட்லேருந்தும் வந்து நான் ராஜா அண்ட் கேங்குக்கு வந்து தேங்க் பண்ணுறேன் அண்ட் கங்க்ராச்சுலேட்டும் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். மியூசிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிச்சின்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆகஸ்ட் 21 தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படம். ஸோ நீங்கள் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆகஸ்ட் 21 தியேட்டரில் போய் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், என் பேர் சுரேந்திரன். நான் தான் அந்த படத்தோட டிஓபி. ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். நாங்கள் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். நாங்கள் எல்லாருமே புது டீமாக பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. ஆகஸ்ட் 21 படம் ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அசோக் அர்ஜுனன், இந்த படத்தோட படத்தொகுப்பாளர். இன்றைக்கி எப்படி உங்களோட சப்போர்ட் இங்கே கிடச்சிதோ அதே மாதிரி ஆகஸ்ட் 21 உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்தும் ரைட்டிங்கும் பப்ளிசிட்டியும் தான் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பக்கபலமாக இருக்கும். அதை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.